இது நன்றி நண்பரே. திவ்யா, நீங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களா? நானா விளையாடிருக்கேனே. என்ன நான் ஸ்போர்ட்ஸ்? செகண்டரி ஸ்கூல்ல இருக்கும்போது நான் ஹாக்கி விளையாடினேன். அப்புறம் வந்து என்னோட A levels பண்ணும்போது நான் ரொம்ப அத்லெட்டிக், ஃப்ளோர் பால். ஹாக்கி. ஆமா. ஃப்ளோர் பால். ஆமா. ஆக்டிவ். எஸ். போய் சொல்றீங்க. நான் உண்மையை சொல்றேன். அப்ப ஆக்டிவா இருந்தேன், இப்போ இல்ல. நீங்க அவ்வளவா ஒண்ணும் இல்லல. நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் செஞ்ச மாதிரி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் உங்க முடி வந்து நீங்க என்னமோ இப்பதான் என்னமோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி. என்ன ஸ்போர்ட்ஸ்? முடி வச்சு என்ன ஸ்போர்ட்ஸ் செய்வாங்க? முடி வெட்டுற ஸ்பாட்டா? உங்க கூட என்ன மாதிரி ஓக் பண்ணி முடி இப்படி பிளான் ஆயிருச்சு. இதுதான் ஸ்போர்ட்ஸ். இது நன்றி நண்பரே. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வழிகாட்டியா இருந்திருப்பாங்க. பெற்றோர் எடுத்துக்குவோம், சில நேரம் ஆசிரியர்கள். ஆனா ஒரு கோச்சா வழிகாட்டியா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோச் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் வழிகாட்டியா இருக்காம அதையும் தாண்டி வாழ்க்கையில அந்த மாதிரி அட்வைஸ் ஃபார் தி யங் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தான் இந்த வாரத்தோட சைலண்ட் ஹீரோ நம்ம கோச் சாரா. எஸ். சரி, அவரை பத்தி கொஞ்சம் வீடியோ பார்த்துடலாம். Roll the footage. முழு நேர பணி இருந்தா கூட எனக்கு பிடித்த பணி மாணவர்களை விளையாட்டுல தேர்ச்சி அடைய வைப்பதான்னு சொல்ல வராரு நம்ம கோச் சாரா. மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கூட இவர் விட்டு வைக்கல. காரணம் ஒண்ணுதான், வசதி குறைந்த குடும்பங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். பார்வையற்ற குழந்தைகளை கூட இவர் ஓட வைக்கிறார். இவர் சொந்த காசுல. திவ்யா, கோச் சாராவோட ப்ரொஃபைலை பார்த்தாச்சு. டெஃபினெட்லி இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த கதை. ஸோ இவருக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் அவருக்கு. அந்த வகையில் சமைக்க போகிறோம். எனக்கு சர்ப்ரைஸ் ஹிம். ஆர் யூ ரெடி ஃபார் இட்? கண்டிப்பா. பார்த்துருமா வேலையை? பார்த்துடலாம். இது நன்றி நண்பரே. எனக்கு இந்த செக்மெண்ட் பத்தி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? என்னது? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம நான் சும்மா இங்க வந்து நிக்க வேண்டியதா. ஏன்னா ஜேம்ஸ் தான் எல்லாத்தையும் பண்ண போறாரு. நான் சும்மா கேட்க போறேன், அப்புறம் ஹெல்ப் பண்ண போறேன், அவ்வளவுதான். இறால். உடாங். இறால் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இறாலை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓவரா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஏன்னா இந்த இம்ப்ரெஸ் பண்ணணும்ல நம்ம கெஸ்ட்டை. கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா பனானா லீவ்ஸ் இருக்கு. கேரளா குசின். கேரளன்னு சொல்லலாம், ஆனால் இது வந்து எங்கே வேணாலும் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளன் குசின்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பனானா லீவில் ரேப் பண்ணிவிட்டு நிறைய கோகனட் ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து நம்ம ஸ்டைலில் இந்த இறால் வந்து இந்த பனானா லீவ் பண்ண போகுது. அது மட்டும் இல்லை, அது சர்விங்காக இல்லை, அந்த பனானா லீவ் வச்சுட்டு அதுவே சமைக்க போகிறோம். ஓகே, அந்த பேன்லயே அந்த பனானா லீஃப் கூடயே சமைக்க போறோம். அது பேர் என்ன டிஷ் பேரு? இது வந்து இறால், பொளிச்ச இறால்னு சொல்லுவாங்களா? பொளிச்சது, இறால் பொளிச்சது. பொளிச்சது அந்த மாதிரி சொல்லுவாங்களா? மீன், இறால். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆரம்பிச்சிடலாமா? இங்க வந்து பேனை ஹீட்டா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் டிஷ்ஷஸ்னு சொல்லும் போது ஊரில் நிறைய பேர் முக்கால்வாசி இந்த மாதிரி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய். தேங்காய் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ஏன் பிடிக்காது சொல்லுங்க? எனக்கு கமட்டோ. அது முடியல தான் போடுவீங்களா? ஆமா, எனக்கு அந்த கோகனட் ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு டேஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரி லெமன்லாம் சாப்பிடுவீங்களா? சொதி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன், ஆனா ரொம்ப போடக்கூடாது. அளவோட போட்டு கொஞ்சம் போடணும். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணெய் பிடிக்காதா, அந்த பால் பிடிக்காதா? எண்ணெய் பிடிக்காது. எண்ணெய் பிடிக்காதா? சரி, அப்பன்னா இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இன்னைக்கு. எனக்காக சமைக்கலையே, நம்ம கெஸ்ட்டுக்கு தானே சமைக்கிறோம். ஆமாம். சரி, எண்ணெய் போடுங்க. எண்ணெயை போட்டுருவோம். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி பாருங்க, என்னது ஃபெனக்ரிக்கா? ஆமா, வெந்தயம் கொஞ்சம் போடுறீங்க. மஸ்டர்ட் சீடும் இருக்கு, கடுகு, அவ்வளவுதான். ஓகே, வெந்தயம், கடுகு. ஆமா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கீங்க.
நான் என்ன வந்து எனக்கு வந்து நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி ஒயிட் ஆனியன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தரும். இந்த மாதிரி ரெட் ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேவரி டிஷ்னு சொல்லுவோம்ல. இல்லைன்னா வெஸ்டர்ன் டிஷ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையா வந்து ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிடுவோம். இங்கே வந்து ஒரு 500 grams இறால் இருக்குது. சில பேருக்கு வந்து ஐ மீன் இப்போ லைக் மீ எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த இறாலை வந்து தலையோட சாப்பிட்டா எனக்கு ஏன்னா இந்த மாதிரி மசாலா செய்யும் போது அந்த இறால் தலை சில பேர் அந்த கோதை வச்சுப்பாங்க தலையும் வச்சுப்பாங்க. அந்த எப்படி சொல்றது அந்த ஜூசஸ் ஃப்ளேவர்ஸ் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஆமாம் அப்படியே இழுத்தா அப்படி தான் நல்லா இருக்கும். அது வேற லெவலில் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து இறால் தலை பிடிக்குமான்னு தெரியல. ஸோ வந்து மெஸ்ஸியாக இருக்காமல் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி நம்ம டிஷ் நம்ம இங்க ஆரம்பிச்சாச்சு. கிளவுட் கிச்சன்ல வந்து செக் பண்ணிடலாமா? கிளவுட் கிச்சன்ல ஆமா 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 நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க as usual. வேலையை ஒழுங்கா செய்கிறாங்க. ஆமா அவங்க சாப்பாடு எனக்கு எப்போ ரொம்ப பெருமையா இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அந்த சாப்பாடுலாம் கொடுக்கும்போது அந்த சாப்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆமா quite excited. இது ஃபீட்பேக்கும் கிடைச்சிருக்கு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ யூ நோ ஓகே பெர்ஃபெக்ட். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா குட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிளவுட் கிச்சன். இங்கே சாப்பாடு சமைக்கிறாங்க. அந்த சாப்பாடு யாருக்கு? வெல், அது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு. இந்த எபிசோட் முடிகிறப்ப நாங்கள் அந்த சாப்பாட்டை ஒரு இல்லத்துக்கு டெலிவர் பண்ண போகிறோம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ஓகேயா? கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. பிடிக்காதா உண்மையில? நீங்கள் அந்த கொஞ்சம் போட்டா எனக்கு ஓகே. ஆனால் இது வந்து அந்த ஃபுல் அந்த வதக்குறது எல்லாம் தேங்காய் எண்ணெய்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் இது சரி சரி. இப்போ அடுத்து நாங்கள் இந்த தக்காளி ஆட் ஓகே. யா இதெல்லாம் இது ஒரு தக்காளி. ஒரு தக்காளி சும்மா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம். இது ஆட் பண்ணிட்டானே நாங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மசாலா? கொஞ்சம் டியூமரிக் இருக்கு. ஓகே. மஞ்சத்தூள் எவ்வளவு? அது ஒரு டீஸ்பூனு ஒரு ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் கரம் மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சம் உரப்புக்காக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாருங்க என்ன இருக்குங்க, மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொரியண்டர். சோ எவ்வளவு போட்டீங்க? மல்லித்தூள் மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி ஒரு தேக்கரண்டி. ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து எனக்கு உரப்பா வேணும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உரப்பா செஞ்சிருவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம். ஏன் உங்களுக்கு கேரளா உணவு வகையெல்லாம் பிடிக்குமா? தேங்காய் பால்னு சொல்லும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி டிஷ் லெம்மாங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேரளன் குயிசின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய கோகோனட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இந்த மல்லே ஃபுட் நசி படங்கள் செய்வாங்களே, மல்லே ஃபுட்டும் பிடிக்கும். அந்த மாதிரி கேரளன் குயிசின் ஓகே 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 தான். எனக்கு பிடிச்ச குயிசின் வந்து ஊரில் வந்து ஆந்திர பிரதேஷ் சாப்பாடு. ஓகே ஓகே. அந்த செம்மையான சாப்பாடு வந்து உரப்பா நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனால் திவ்யா இங்கே வந்து இந்த பச்சை மிளகா இருக்கு. பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கீங்க பொடிசா. அது ஒன்று போதும். ஓகே. திவ்யா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இங்கே வந்து கேப்சிகம் இருக்கு, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சோன்னு போட்டுருவோம். ஜூலியன் பண்ணி அழகாக வெட்டி வச்சிருக்கீங்க. கலருக்காக போட்டுருவோம். எனக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. சின்ன வயசுலேயே அதுதான் என்னோட ஃபேவரட். ஆமாவா? நான் நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா எங்க அக்காக்கு அலர்ஜி, ப்ரான் அலர்ஜி. ஸோ அவங்க சாப்பிட்டா அவங்களோட தொண்டை எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்கின் எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே எங்க அம்மா செய்வாங்க, ஆனால் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். கிரேட்டட் கோகோனட் இருக்குல்ல, திருவி வச்சா தேங்காய். நீங்கள் திருவ வேண்டாம், நேராக கடையிலே வாங்கலாம். ஓகே. கிரேட்டட் கோகோனட் அங்கே விற்கிறாங்களே. எவ்வளோ போட்டீங்க? 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓவர் பவரிங்காக இருக்கக்கூடாது. அதுவும் ஏன்னா அந்த ப்ரானில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். இதில் கொஞ்சம் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா இந்த மசாலாவுக்கு இந்த ப்ரானுக்கு வந்து மசாலா செய்கிறோம். அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீ ஃபுட் வந்து கிராப். எனக்கு நண்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. இன்னொரு விஷயம், எனக்கு லாப்ஸ்டரும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அடிக்கடி சாப்பிட முடியாதுல்ல. அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, லாப்ஸ்டர் என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா? சும்மா இப்படி போய் கடையில போய் வாங்கிட்டு செய்யறதுக்கு? ரைட். சரி, அடிக்கடி சாப்பிடலாம், ஆனா நீங்க இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்க வந்து உப்பு. ஓகே ஓகே ஃபைன். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கொஞ்சம் ஆனா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமாவா? சோ அது இன்னும் கொஞ்ச நேரத்துல போய்டும்னு நான் ஹோப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திவ்யா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க. அது ஃபன்னான வேலை தான். ஓகே. ஓகேயா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பனானா லீஃப் இருக்குல்ல, அதை வந்து இங்கே ஃப்ளாட்டாக லே பண்ண போகிறோம். அதில் தான் இந்த பெட் ஆஃப் மசாலா பேஸ்ட்டை போட போகிறோம். ஓகே.
இதுக்கு மேலே நாங்கள் வந்து இறாலை போட போகிறோம். அப்புறம் அதுக்கு மேலே இந்த மசாலா பேஸ்ட்டை போட போகிறோம். ஓகே. அப்புறம் நாங்கள் ரேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குச்சிலாம் இருக்குங்களேன், அதை வச்சுட்டு சீல் பண்ண போகிறோம். ஸோ சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இதை வந்து இங்கே எடுத்து இங்கே வைக்கணுமா? இங்கே வச்சுருங்க. ஓகேயா? ஓகே அந்த எடுத்துக்கோங்க. ஓகே. அதான் யா, இது ஓகே. தண்ணியாக இருக்குது. இதில் சுடு தண்ணியில் வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக ரேப் பண்ணலான்னு ஓகே பார்ப்போம். எடுத்து வச்சாச்சு. சரி, சரி மசாலா. மாலையால மசாலா அவ்வளோ நல்லா இருக்கு. அது மேலே ஒரு 4 இறால் போட்டுருவோமா? 4 இறாலா? இந்தாங்க, சரி அது உங்களுக்கு ஒரு டாங் இருக்குது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரேப் பண்ணுங்க. தென் ரேப் பண்ணுங்க. ரேப் பண்ணிட்டு அப்புறம் இதில் குச்சி அப்படியே அமுக்கணுமா? சதக்குன்னு. ஓகே இங்கே குச்சி எடுத்துட்டேன். ம், இல்லை நான் என்னமோ சொதப்பிட்டு இருக்கேன் மட்டும் தெரியுது. ஓகே உள்ளுக்கு அப்புறம் கம் அவுட் ஹியர். and then come out here. ஓகே அடுத்தது என்ன பண்ணோம்? பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஆஹா. ஸோ இந்த பனானா இதில் போட்டுருவோம். ஓகே ஓகே. இல்லை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல, நம்ம வந்து கோச் சாராக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் பண்ணுறோன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்லாம் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ப்ரான்ஸில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது நிச்சயமாக, ஆனால் அதில் ப்ரோட்டீனும் இருக்குது. அப்பப்போ வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஐ மீன் இட்ஸ் சீட் டேன்னு சொல்லுவாங்களே. நிச்சயமாக இன்னைக்கு வந்து ஹோப்ஃபுல்லி சாராக்கு வந்து இன்னைக்கு ஒரு சீட் டே. ஸோ இதை மூடி வச்சுருவோம். ஓகே ஓகே. கீழே ஒரு லிட் இருக்குது. அவ்வளோதான். உள்ளுக்கு அந்த பனானா லீஃபோட அப்படியே ஸ்டீம் பண்ணிட்டோம். ஓகே ஓகேயா? சேஃப்டிக்காக நான் வந்து ஒரு 10-12 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாசம் வருது. இப்போ அந்த கோகோனட் ஆயில் ஸ்மெல் வருதா உங்களுக்கு? ஒன்றும் வருதா? வருது பட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. பசி மயக்கமா? ஆமாம், ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இதே பிள்ளையில் வச்சு. ஓகே ஓகேயா? ஓப்பன் ப்ரானை பார்த்துடலாம். வாவ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கலருக்காக மேபி இப்படி வந்து இந்த டிஷ்ஷை வந்து சும்மா அப்படியே பேனில் செஞ்சுட்டு அந்த பனானா லீஃப் இல்லாமல் கார்னிஷிங்க்கு நான் வந்து இந்த கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் ஒயிட் கொடுப்பேன்ல. ஓகே சூடாக இருக்கா? ஸோ பிடிச்சிருக்கா? சூப்பரா. ரெஸ்டாரண்ட் திறந்துடலாம். சரி திவ்யா, இந்த வேலையை முடிச்சாச்சு. ரெசிபி பார்த்துருப்பாங்க, ஆடியன்ஸும் இந்த ட்ரை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். சரி அடுத்த வேலையை பார்ப்போமா? ஓகே. இது நன்றி நண்பரே. கோச் சாரா பற்றி நிறையா தெரிஞ்சிக்க இங்கே 2 ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். My name is Anirudh. I'm 10 years old. I love Coach Sarah. They teach me as well. I do run, long jump, and even I do the gymnastics and the sports. Like I love the soccer ball, football, basketball, and every sports. All I do yoga, all the gymnastics worlds of the sports day. ரொம்ப சிறப்பாக செஞ்சாரு. வாவ் தேங்க் யூ. சார் உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் சதீஷ்குமார். சரி நீ டேட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஹிம் இன் ஜனவரி 2020 பீஷான் ஸ்டேடியம். சரி. என்னோட சனுக்காக நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்கள் டீமில் சேர்த்துங்க என் பையனை சொல்லிட்டு. ஏன் கோச் சாரை வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க ஓகே. ஸ்பெஷலாக? அதுக்கு முன்னாடி எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து தேடி இருந்தப்போ எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் நல்ல ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹியர் தட் ஹி இஸ் கோச்சிங் ட்ரைனிங் ஸ்பெஷல் நீட் கிட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது ஐ தாட் ஹி வில் பி த பெஸ்ட் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் மை சைல்டு ஆல்சோ. ஸோ அவருக்கு அந்த ரெப்யூட்டேஷன் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு அவர் தெரியும். அவர் நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹி வாஸ் ஆஸ்கிங் எப்படி அனி எப்படி பையன் எப்படி கேரக்டர் கேட்டிருந்தாரு. அப்போ வந்து 6 இயர்ஸில் அவன் என்ன பிஹேவ் பண்ணுறானோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சொன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இட்ஸ் வெரி மைல்டு ஒன்லி, இட் இஸ் நாட் அ சீரியஸ் ஒன். ஸோ பிரிங் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாகவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த கோச், அந்த ஸ்டேடியமில் நடக்கிற கோச் வந்து மெயின் ஸ்ட்ரீம். அந்த ஸ்ட்ரீம்லேயே என் பையனை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு கூட்டு போகும்போது ஹி வாஸ் இன்டர்வியூட் ஹிம்
இப்போ 6 இயர்ஸில் அவன் என்ன பேச முடியுமோ பேசினா, அப்புறம் என்ன பண்ண முடியுமோ பண்ணான். அதை வச்சுக்கிட்டு அவர் அசஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் தேர் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் எக்ஸசைஸ் கோச்சிங் எல்லாமே. ஸோ நவ் 4 years கம்ப்ளீட்டட். 4 வருஷம் கம்ப்ளீட் சார். ஸ்டார்ட் பண்ணும்போது 6 வயசு, இப்போ 10 வயசுன்னு சொன்னீங்க. அனிருத் மொதல் வந்து பீஷ் பேஷ் பூஷ்னு அப்படியே கலக்குறாரு. என்ன எப்படி எல்லாமே வந்து இன்ட்ராக்ஷன் தான், எல்லாமே இன்ட்ராக்ஷன் தான். முன்னெல்லாம் பேசுகிறது கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறீங்களா? பீப்புள் இன்ட்ராக்ஷன் மச் இம்ப்ரூவ். ஏன்னா அந்த கோச்சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வே கோச் சரா வாஸ் டீச்சிங் எவ்ரிபடி இஸ் எஸ் எ டீம் ஒர்க், நாட் இண்டிவிஜுவல். ஸோ ஃபீஸ் எல்லாம் டசன்ட் மேட்டர். ஹி நெவர் கன்சிடர் அபவுட் ஃபீஸ். அவர் பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேருக்காக தான் பண்ணுறாரு. பட் ஃபீஸ் வந்து நம்மளாம் கொடுக்குறது தான். அவர் வந்து ஹி நெவர் டிமாண்ட் ஃபார் எனி ஃபீஸ். ஸோ அது கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, ஆனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்காம. ஸோ அது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். பட் சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது கேப்பபிலிட்டி எப்படின்னா அவங்களுக்கு என்ன முடியும், அவங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஹி வில் டேக் தட். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அப்ரோச் இருக்கா அவருக்கு. ஆமாம், எந்தெந்த பிள்ளைக்கு எந்தெந்த தேவைகள்னு பார்த்து அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறாரு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பேசும்போது கோச் சாரா வந்து எப்படி சொல்ற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து MCA ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸுமே எனக்கே தெரியும். எப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கோச் சாரா. ஆனுவல் ஈவெண்ட்டு, MCA ரன் சொல்லிட்டு சில ஈவெண்ட்ஸ்லாம் எவ்ரி இயர் பேசிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ போகும்போது இவங்க பேட்ச்மேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வருவாங்க கூட. எங்கள் கூடலாம் பாண்டிங், எல்லாருமே பாண்டிங்காக தான் இருப்போம். கோச் சாராவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ வித்தியாசம் பார்க்குறீங்க? முன்னாடி ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஏதாவது? ஆமாம், பண்ணோம். இங்கே லோக்கலில் வந்துட்டு ரெசிடென்ஸ் ஏரியாவில் இந்த பேட்மிண்டன் கோச் அந்த மாதிரி சின்ன சின்ன பண்ணோம். பட் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் வெல். ஒரு மென்டல் வெல்பீயிங் ப்ளஸ் வந்து அந்த டு ஸ்டார்ட் வித் சம்திங்ன்ற போது அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஃபவுண்டேஷன் யாருமே கோச் பண்ணல. டைரெக்டாக வந்துட்டு இப்போ பேட்மிண்டன் போகிறோன்னா பேட் படி காக்படி ஜஸ்ட் ஹிட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்து அவங்களோட இந்த இதோட மூமெண்ட்டு கூட டெஸ்ட் பண்ணணும். பட் அதெல்லாம் பண்ணாமே சும்மா ஜஸ்ட் லைக் இது பண்ணணும். பட் கோச் பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஜாயிண்ட்லேயுமே அவர் வந்துட்டு மேட்ச் பண்ணுவார். அனி உனக்கு இந்த முட்டி வரல, இங்கே வரல, ஆங்கிள்ட்டு வந்து உனக்கு இன்னும் பெண்ட் பண்ணல, எந்த இடத்துல மிஸ் பண்ணுறான், அந்த ப்ராக்டிஸை வந்து கரெக்டாக பண்ணுறானா இல்லையா சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லுவார். ஒரு தடவை ரிப்பீட் பண்ணால் அவனுக்கே புரிஞ்சிடும், ஓ நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவனே அதை ரிப்பீட் பண்ணிடுவோம். கோச் சாரா பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்கள்? ஐயோ, ஹியூமனிட்டிங்க. ரொம்ப இறக்க குணம் உள்ள அவர். இறக்க குணம் உள்ளவர். எந்த விதத்துலன்னு சொல்கிறீங்க? இறக்க குணம்னா நம்மளால் முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு பண்ணணும். ஓகே, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். வேறு என்ன குணங்கள் அவர்கிட்ட பிடிச்சிருக்கு? சோஷியல் சர்வீஸ் நிறையா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வந்து ஸ்பெஷலி ஃபார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்துட்டு கோச் பண்ணியிருக்காரு. நான் ஒரு செஷனில் பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். பிஷான் ஸ்டேடியமில் தான். ஒன் டே தெர் வாஸ் ரெய்னி. அதே பேட்ச் டைமிங் எங்களை வர சொல்லியிருந்தாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வர சொல்லியிருந்தாங்க. போனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோடு வந்தாங்க. பார்த்தா வேறு ஏதோ ஈவெண்ட் நடக்குன்னு நினச்சிட்டேன். பார்த்தா இவர் கோச் பண்ணிகிட்ருக்காரு, அத்லெட்டிக் கோச் பண்ணிகிட்ருக்காரு அவங்களுக்கு. சரி, உங்களுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் நிறைய நடந்திருக்கும் இந்த 4 வருஷத்தில். அவர் ஷேர் பண்ணியிருக்காரா? நிறைய கேட்டிருக்கீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? அவருக்கு ஒன்றுமே இல்லை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளால் வந்துட்டு சமூகத்துக்கு சேவை பண்ணுறோங்கிற ஒரே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஒரு பிராண்டிங் ஆக்கணும்லாம் கிடையாது. அதேமாதிரி அவருக்கு பேஷனாகவும் இருக்கார். அந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டதை 4 பேருக்கு தெரிய வைக்கணும். அவருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரோட 1 down 2 பேர் ரெடி பண்ணிட்டுருக்கார். இந்த MCA வந்துட்டு அவருக்கு அப்புறம் எடுத்து போகிறதுக்கு 2 கோச் ரெடி பண்ணிகிட்ருக்கார். ஸோ ஹீ இஸ் ஹேவிங் தட் விஷன். பட் இன்டென்ஷன் வந்துட்டு சர்விங் டு த பீப்புள். இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி கிடச்சிருக்கு? உதவின்னு சொல்கிறத விட எவ்வளோ நான் வந்து பலன் அடைஞ்சேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபோர்மோஸ்ட் வந்து என்னோடய சன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னா, அவன் முன்னாடி யார்ட்டையும் பேசாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது டைல்யூட்டாக தனியாகவே இருப்பான். இப்போல்லாம் அப்படி இல்லை, யார் இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பான். ஏதாவது நீங்கள் யார், என்ன வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க. ஸோ ரெண்டாவது ஃபிசிக்கலாக வந்துட்டு அவனோட ஹெல்த் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான், ஆக்டிவாக இருப்பான். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸாக கண்டினியூஸாக ரிலேலாம் அவார்டு வாங்கிட்டு இருக்கான். கண்டினியூஸாகவே. அனிருத் கேட்கலாமா? அனிருத், what can you tell us about Coach Sarah? The Coach Sarah is good. How? What he do for you? Simple exercise. நைஸ். நிச்சயமாக நிறைய விஷயம் நாங்கள் வந்து கோச் சாரா பற்றி உங்கள் மூலியமாக அவங்க மகன் பற்றி மூலியமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் அவரை மீட் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் கோச் சாரா மீட் பண்ணுவோம்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அனிருத். Thank you. Nandi. நன்றி. நன்றி சார், நன்றி. Thank you so much. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பைட் மாதிரி செய்ய போகிறேன். பைட்ஸ்? எஸ், லைக் கடி பைட். எஸ், பிகாஸ் சாரா வந்து ஒரு ஃபினிஷ் ஃப்ரீக். ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் யூ நீட் சம் சுகர். எஸ், அதனாலேயே ஐ தாட் ஆஃப் டூயிங் மார்ஷ்மெலோ சீரியல் பைட். என்னது? கேக்குறது எக்ஸைட்டிங்கா இருக்கு. எஸ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா. ஆமா, டோன்ட் சாப்பிடாதீங்க. டோன்ட் எனிஹவ் ஈட், ஓகே? பாத்துக்கோங்க. ஸோ முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இந்த மார்ஷ்மெலோ வந்து மெல்ட் பண்ணணும். ஓகே, அதை கரைய வைக்கணும். ஸோ அது நல்லா ஸ்டிக்கியா கூவி ஆக்கணும். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஹை ஹீட்ல இருங்க. ஐயோ, ஹை ஹீட் வேணாம், கருகிடும். ஓகே, லோவர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பைட்ஸ் எல்லாம் பிடிக்குமா? யூனோ, ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட் பைட். நான் ஒர்க் அவுட் பண்றதே இல்லையே. என்னோட ஒர்க் அவுட்டே இதுதான். இருங்க, சாரா வரட்டும், அப்புறமா நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் உங்களை பத்தி. நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, இந்த பேனே உங்களால தூக்க முடியாது. ஐ டூ. நான் லைட் ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் வீட்ல பண்ணுவேன். light workout நான் வந்து ஆக்சுவலி நான் 6 kg நான் வீட்ல தூக்கி வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆம் ஒர்க் அவுட்லாம் 6 kg ஓகே, 12 kg டோட்டல். நானே நம்பணும். இதுவே தூக்க முடியல, 6 kg தூக்குறாங்களாம். கனமா இருக்கு இது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பட்டரை உள்ள போட போறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மார்ஷ்மெலோஸை மெல்ட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி மார்ஷ்மெலோஸை வந்து ஐ மீன் கேம்ப் ஃபயர்ல குச்சியை போட்டுட்டு அந்த மாதிரி. ஆஃப் கோர்ஸ். ஆமாவா? ஆமா. அதெல்லாம் நான் பண்ணதில்லை. அட்வென்ச்சர்ஸ்னு சொல்ல போனால் நான் வந்து ட்ராவலிங் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளான் பண்ணாமல் ஆன் த கோ வெரி ஸ்பான்டேனியஸ்னு சொல்லலாம். பேக் பேக்கிங் சொல்லுவோம்ல, பேக் பேக்கிங் பண்ணியிருக்கீங்க. செஞ்சுருக்கேன். இல்லைன்னா தெரியாத ரூட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து சும்மா நடக்க வேண்டியதான். அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கேம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஏன் கொஞ்சம் அதே நேரத்தில் வந்து மேட் பண்ணிடுறோமே. இல்லைன்னா நாங்கள் வந்து நம்ம சர்ப்ரைஸு நம்ம மீட் பண்ணணும் நம்ம கெஸ்ட்டுக்கு, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. சரி சரி, போடுங்க. எனக்கு தேவையான அளவு மேபி ஒரு பேக்கெட்டில் வந்து மேபி 1/4 ஒரு பேக்கெட் வாங்குவோம்ல, அதில் சும்மா ஒரு 1/4 மார்ஷ்மெலோஸ். இந்த போல் தேவைப்படுமா? இல்லை வேணாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லா மெல்ட் பண்ணி மஷி ஆகணும், கூவி ஆகணும். கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் நேரம் இருக்கும். சரி திவ்யா, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி அவுட்டோர் கேம்பிங் இந்த மாதிரி பற்றி. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கேம்பிங்? ஏன் இல்லை, எனக்கு தெரியல. பிகாஸ் சோஃபா வந்து ஸ்கூல் டைம்ல நான் கேம்பிங் போயிருக்கேன். நம்ம வந்து ஜூலெல்லாம் கேம்ப் பண்ணியிருக்கோம். ஜூல கேம்ப் பண்ணிருக்கீங்க? ஜூல கேம்ப் பண்ணியிருக்கோம். அது உங்க ரிலேட்டிவ்ஸ் விசிட் பண்ண மாதிரி. அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பட்டர் இருக்கும், அந்த மார்ஷ்மெலோ. ஆமா. ஆனா உங்களுக்கு எப்பயாவது வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க ஏதாவது தொண்டூலியம் ஏதாவது வாலண்டியர் ஒர்க் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கா? நான் வந்து ஒரு தடவை போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு இந்த மாதிரி சாரி, I'm going to stop you there. போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சீரியலை இது ஸ்வீட் அண்ட் அன்ஸ்வீட்டன், ஓகே? இந்த சீரியலை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அந்த ஸ்வீட் அண்ட் சீரியல் ரொம்ப பிடிக்கும். தெரியுமே, எல்லாருக்கும் தான் இந்த ஹனி சீரியல் ரொம்ப பிடிக்கும். சரி, நான் கதையை கண்டினியூ பண்ணிட்டேன். நான் வந்து இந்தியாவுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி மதியாளகன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம வசதிலாம் நடிப்பார்ல, அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சிருக்காரு, நடத்துறாரு. இந்த மாதிரி டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த காசு மட்டும் அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் கொடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி காசு எடுத்துட்டு எந்தெந்த ஹோம்ஸ் இருக்கோ இந்தியாவில் மாவு அரைக்கிற மிஷின் தேவைப்படுதா, தோசை செய்கிற மிஷின் தேவைப்படுதா, ஐட்டினரி இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதா, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதை வந்து வாங்கிட்டு எல்லாரும் ஃப்ளைட் எடுத்துட்டு ஒரு குரூப்பாக அங்கே நான் போயிருக்கேன் அவர் கூட. அது மட்டும் இல்லை, அதை வந்து நான் சொன்னேன், இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி செய்யலான்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அந்த கேமராலாம் தூக்கிட்டு அந்த சேவையும் செஞ்சுட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல ஃபீலிங் தான். ஒருத்தவங்க அவங்க வந்து ஊருக்கு போய் அங்கே வந்து போய் அவங்களுக்கு இந்த மாதிரி சேவை செய்யும் போது அவங்க முகத்தில் வந்து அந்த சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அது வந்து இட்ஸ் அன்மேட்ச்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா நம்ம நட்ஸ் போட போறோம். பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பைட், ரைட்? அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ நான் வந்து வால்நட்ஸ் போட போறேன். ஓகே, ஸோ வால்நட்ஸ் ஃபுல்லாக பெருசா உள்ளுக்கு அது க்ரஷ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இல்லை, ஒன்றும் பண்ணல. ஓகே, ஆக்சுவலி க்ரஷ் பண்ணாலும் நல்லா இருக்கும், பட் முழு வால்நட்ஸ் ஓகே தான். ஆமாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டிக்கி ஆச்சு, ஸ்ட்ரிங்கி. ஆமாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சீஸ் பிட்ஸா மாதிரி வருது. ஸோ நீங்கள் வால்நட் வந்து ஃபுல்லாக போடுறீங்க, அதை கிரவுண்ட் பண்ணி கூட போடலாம். கிரவுண்ட் பண்ணியும் போடலாம், ரைட்? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பம்கின் சீட்ஸ் எடுங்க.
பூசணிக்காய் சீட்ஸ். பூசணிக்கா சீட்ஸா? ஆமா. இது எவ்வளோ? இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்கு. சரி போட்டுருவோமா? ஓகே போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் ஸ்கீட்ஸ் அப்படியே கலர்ஸ் கொடுத்துரும். ஆமாம். சரி, அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஹனியை போட்டுடலாம். ஹனி. ம் இங்கே எவ்வளோ ஹனி இருக்கு? ஹனியை போட்டதுக்கு அப்புறம் மற்ற சீட்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ இப்போ ஹனி எவ்வளோ ஹனி இருக்குன்னு 3 டேபிள் ஸ்பூன் ஹனி வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன். ஓ, நல்லா ஸ்வீட்டாகும். ஸோ இந்த ஹனி அந்த சுகர் அந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பிரேக் பண்ணலாம் இந்த மாதிரி. சரி, அடுத்தது வந்து இன்னும் சீட்ஸ் போடலாம். இது என்ன சீட்ஸ்னா சன்ஃப்ளவர் சீட். சன்ஃப்ளவர் சீட்ஸ். சரி, கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். சன்ஃப்ளவர் சீட் தமிழ் எப்படி சொல்லுங்க? சூரிய பூ. சுத்த தமிழ். வாவ். ஓகே, நைஸ். ஓகே, கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் அந்த சீட்ஸை. இங்கே இருக்காங்க. அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் அந்த பழத்தையும் கொடுத்துருங்க. That is raisins. எனக்கு ரேசின்ஸ் பிடிக்காது, ஆனால் இது வந்து அவருக்காக. ரைட். எஸ், உங்களுக்கு பிடிக்கும்ல ரேசின்ஸ்? எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்ல? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போகிறோம்? இதை நல்லா அப்படியே ஸ்மேஷ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு சாக்லேட் காஃபி இன்ஃப்யூஸ் ட்ரெஸ்ஸிங் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வாட் ஐ டிட், நான் என்ன பண்ணேன்னா டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி பவுடர் லைக் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரி. ஸோ அது வந்து நம்ம மேலே இது மேலே டாப் பண்ண போகிறோம். ஓகே, மேலே ஊற்றிட்டு கவர் ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ இது பேன்லேயேவா இல்லை சர்வ் பண்ணும்போது? இப்போவே நான் வந்து போட போகிறேன். ஆமாம், இது மேலே நான் போட போகிறேன். சும்மா ட்ரிசல் பண்ணுறதா இல்லை? இது மேலே அப்படியே லேயர் பண்ணோம், அவ்வளோதான். சரி, பண்ணுங்க. பண்ணிடலாமா? ம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நல்லா செட் பண்ண விட்டுடலாம். கிளம்ப் செட் பண்ணா வெளியவா இல்லை ஃப்ரிட்ஜ்லையா? ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். அப்புறம் தான் அது கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆகும். சரி. அதை பைட்ஸாக பிரேக் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா அந்த டிஷ் டன். ஜேம்ஸ் ஃபினிஷ். ஆமாம், சுலபமான. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் டைமில் முடிச்சிருக்கேன். கஷ்டப்படாம ஒரி பண்ணாம முடிச்சாச்சு. மூணு கஷ்டம் தெரிஞ்சு பரவாயில்ல. டிஷ்ஷை பார்த்துட்டீங்க, சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே ஆக்கிட்டா நம்ம சொன்ன மாதிரி பைட்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோமா? ஓகே, போயிடலாம். இது நன்றி நன்றி. ஜேம்ஸ், எல்லாரும் பிஸியா வேலை பார்க்கறாங்க. நம்ம சும்மா வேலை பார்க்குற மாதிரி நடிக்கலாமா? வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறதா? எங்களுக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? சர்ப்ரைஸ்மா, சர்ப்ரைஸ். அதுக்கு ரெடி ஆகணும். நான் இப்பவே போக போறேன். இப்படியே போக போறீங்களா? டிஸ்கைஸ் போடவா? எனக்கு மாறு வேஷம் வேணாம். ஜேம்ஸ், இந்த வீக்கை நான் எந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறேன்னு தெரியுமா? உனமும் எல்லாருக்கும் நீ வீக் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு மாதிரி பேசுகிறேன். ஆனால் பார்க்க என்ன மாதிரி இல்லைல்ல இந்த வீக் போட்டா? பார்க்க ஒன்றை மாதிரி தான். இவ்வளோ நாளாக நம்ம நம்பிட்டு இருக்கோம் அவங்க இன்னும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு. இன்னும் இல்லை பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி தான் இருக்கா? Mr. Sarah. Hi, Mr. Oh, please Sarah. come in, have a come in seat. here. Hi. ஹலோ. Hi. I'm Jyoti. You can call me Jo. Hi. Very Guru. Jyoti. Welcome. Hi. பூவன் வந்து உட்காருங்க. Please உட்காருங்க. இப்போ நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் இவெண்ட்டுக்காக. ஸோ அவர் மைக் பண்ணிடுவாரு. நீங்க ஒரு டாக் கொடுக்க போறீங்களா? ஆமா. அதுக்கு ப்ரீ இவெண்ட் இன்டர்வியூ. அவ்வளவுதான். டோன்ட் பி ஷை. கூச்சப்படாதீங்க. உட்காருங்க. ஷை பண்ணாதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? மைக். ஹலோ. மிஸ்டர் சரவணன். ஓகே. மிஸ்டர் சரவணனா? சரவணன். உங்களுக்கு வந்து வேற பேர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் இருக்கா சமுதாயத்துல? கோச் சரா. கோச் சரா. மைந்துட்டீங்களா? இல்ல, இந்த நேரத்துல வந்து தமிழ் படம் ஹீரோ மாதிரி ஏதோ ஒரு அங்க போயிட்டாரு. இல்ல, கோச் சாரான்னு கேள்விப்பட்டோம்.
கூப்பிடலாமா அப்படியே உங்களை? கென். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன். என் பேர் கோச் சாரா. என் முழு பேர் வந்து சரவணன். சரி. ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து நான் வந்து ஆஸ் எடிக்கேட்டரும் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருக்கிறேன். சரி. அதுக்கு முன்பு நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன். ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஐ சர்வ் ஃபார் ஆல்மோஸ்ட் 13 வருஷம் ப்ளஸ் another extension of 3 years. And I was working, after that I was working for MNC, aircraft sales பண்ணிக்கிட்டு இருந்தேன். Then 2015 I quit my job. சரி. Sometimes as a senior manager, I was about to get promoted to director. Sometimes family is more important. Ground bottom இருந்து திரும்பி ஆரம்பிச்சேன். So and I'm successful now. நீங்கள் ஃபேமிலி கம் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் சமுதாயத்தில் உங்கள் ஃபேமிலி மட்டும் பார்த்துக்கல, மற்றவங்களும் பார்த்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் அவங்களுக்கு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம். 2015 வந்து ஆரம்பிக்க போதுக்கா as a coach and as an educator. ஆக்சுவலி சாரி, நீங்கள் ஏன் கோச்சிங் தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நான் ஒரு athlete. நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் வந்து சம்பவம் எபிஸ்க்கு போனேன். என் கமாண்டர் சொன்னார், சொக்க விளாடுறேன். ஸோ இஃப் இதே நீ வந்து ரொம்ப இதாக இருந்தால் பதவி வந்து அவ்வளோதான் ஏறாது. I gave up soccer as a professional level விட்டுட்டு I focus on my career. I still play for the interformation and all that. I still play, but Air Force was my career. அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தால் I will go and take sports certificate. Until 2015 I never dreamt I become a teacher. I never become a coach. I was a military guy. I'm a very rugged guy. இந்த மாதிரி எஜுகேஷன் ஃபீல்டில் போகணுன்னு நம்பலை. பட் 2015 நான் ஆரம்பிக்க போதுக்கா எவ்ரி இயர் சொன்னேன். Every year I said the 1 year became 10 years. 10 வருஷமாக ஆயிடுச்சு அப்படியே ஓடிட்டு. பிகாஸ் நான் என் ஃபேமிலிக்காக ஆரம்பித்தேன். பிகாஸ் என் டாக்டர் பிறந்ததுக்கப்புறம் I realized being the director is not what I want. I want to be the best dad. That is the appointment. So அதில் தான் ஆரம்பித்தேன். more and more பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க போதுக்கா அது அகாடமிக்லி or ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்க அப்படியே ஏறிக்கிட்டே போயிட்டு. ஸோ சில காட்டியை நான் விட்டு நினைப்பேன், ஓகே திருப்பி வேறு வேலைக்கு போவோம். ஆனால் இந்த பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்க? ஸோ அந்த பாசத்தில் திருப்பி I went to improve myself and I educated myself also. I'm a master coach, but who don't handle the national team because எனக்கு வந்து first interest developmental. ஒரு ஆளை வந்து டேலண்ட் ஐடி பண்ணணும், எப்படி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. செகண்ட் திங் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ். ஓகே, அது எனக்கு ஒரு பேஷன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆரம்பிக்க போதுக்கா 2015 என் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ரெயின்போ ஸ்கூல் கொஞ்சம் பயந்து தான் ஆரம்பித்தேன். ஆமாம், ஆக்சுவலி அதை பற்றி கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் ரெயின்போ ஸ்கூல்னு ஏன் தேர்ந்தெடுத்து அங்கே ஜாயின் பண்ணீங்க? அங்கே தேர்ந்தெடுக்கல, பிகாஸ் அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, கோச்சிங் கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ பிகாஸ் as I say I started my மலிவான ஊழியத்தில் வந்து ஆரம்பித்தேன் திருப்பி. ஓகே. It was very difficult. ஆரம்பித்தேன். பட் அது அந்த பிள்ளைங்களோட பாசம், இட்ஸ் ஆட்டிசம் ஸ்கூல். அந்த பாசம் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. கூட போய் படித்தேன். I always educate myself. அதை இம்ப்ரூவ் பண்ணேன். தென் ஆட்டிசம் குரூப் பெருசாக வந்துச்சு. I also had my own academy. கோச் சாராவோட கோச்சிங் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பரவ நிறைய ஃபேமிலிஸ்க்கெலாம் தெரிய வந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி சில்ட்ரனை வந்து நீங்கள் வந்து கோச் பண்ணுறீங்கன்னு. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலிஸ் உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா, ப்ளீஸ் கோச் சாரா கேன் யூ கோச் என்னோட பிள்ளையை? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழர்கள் தம் பிள்ளை வந்து இந்த மாதிரி உடல் குறைவாக இருக்கிறத வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுத்து சொல்லி, எனக்கு எங்கள் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. சம் ஆஃப் தெம் சிவியர் level 5 out of 5 autism. அவங்கள வந்து 1-to-1 தான் சேர முடியும். பிகாஸ் குரூப்போட சேர்த்தா ஒன்றா செய்ய முடியாது. ஸோ ஆனாலும் அவங்க ஆட்டிசம் லெவல் குறைய என்னோட ஃபிலாசபி வந்து அவங்க மெயின் ஸ்ட்ரீமோட சேரணும். ஸோ என் அகாடமியை வந்து மெயின் ஸ்ட்ரீமோட சேர்த்து விட்டுருவேன். ஒன்ஸ் த level 3 or 2 மெயின் ஸ்ட்ரீம். அதே இதோட அவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும் நம்மளும் அவங்க கூட ஒரு ஆளாக இருக்கிறோம். அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் அவங்கக்கிட்ட வந்து நம்மளும் இவங்களை பாசமாக பார்த்துக்கணும். ஸோ இஸ் கேரக்டர் பில்டிங். இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைங்களுக்கு நினைக்கிறீங்க? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து உடல் ரீதியாக கூட ஒண்டி இல்லாமல் மன ரீதியும் அது விட இட் ஹெல்ப்ஸ் தட் அகாடமிக்லி ஆல்சோ. பிகாஸ் த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து அகாடமிக்லி இம்ப்ரூவும் ஆவாங்க.
5 years ago, I started the first coach to start visually blind track and field. ஓ ஓகே ஓகே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. So it was very tough. அது ஆரம்பிச்ச 5 years ago. Small group தான், 3 பிள்ளைங்க தான். இப்போ வந்து I have around 12 visually blind. More and more they come, I develop. So a lot of people கேட்பாங்க, உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு as master coach, why are you keeping yourself down? I said, எனக்கு வந்து improve them, the kids, not about myself. I improve myself to my knowledge. கோச்சாக இருக்க போதுக்கா a lot of patience, special needs கூட. ஏன் நீங்கள் ஒரு 2 டைரெக்ஷன் இருக்குது. நார்மல் கிட்ஸ்க்கும் போகலாம், ஆனால் நீங்கள் வந்து ஆட்டிசம் நம்ம ஸ்பெஷல் கிட்ஸ் தான் நீங்கள் கோச் பண்ணோன்னு நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன் அந்த முடிவு, எப்போ அந்த முடிவு வந்துச்சு? முடிவு கோச்சிங்னு ஒண்டி இல்லை. நான் என் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்க போதுக்காகவே ஃபார் மை பேரண்ட்ஸ் எப்பொழுதும் சொல்லுவாங்க, we came from middle class family. உதவி கேட்குறவங்களுக்கு உதவி செய், ஆனால் பார்த்து செய். ஸோ if someone who is physically fit and everything அவங்க கேட்குறாங்க, எனக்கு 5 வெள்ளி கொடு, நான் கொடுக்க மாட்டேன். அதே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு, நான் வாங்கி கொடுப்பேன். கேட்குறவங்களுக்கும் இன்டெகிரிட்டி இருக்கணும், கொடுக்குறவங்களுக்கும் இன்டெகிரிட்டி இருக்கணும். வாங்க என்னது சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. 1 minute இருங்க நான் கொஞ்சம் நம்ம பேசி வந்து இது பண்ணிடுறோம். உண்மையான பேர் சொல்லிட்டேனா? ஆமாம் வேலை மொதல் இங்கே நவுத்திடுவோம், அப்புறம் ஈஸியாக இருக்கும். அவர் அப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. Hey, hi. எனக்கு யாரும் தெரியும்ல உங்களுக்கு, of course. யாருன்னு தெரியுதா? வணக்கம் மணி. கேமராஸ் எல்லாம் பாத்தீங்க, வாங்க 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 வாங்க. யாருன்னு தெரியுதா சார்? ஆமாம், one of my athletes who have improved a lot over the years. சரி சார், ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஒரு கேக் வந்திருக்கு, தேங்க்யூ கேக். ஸோ இது நன்றி நண்பரே நீங்கள் எழுதியிருக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு வசந்தம் ஷோ. இது சைலண்ட் ஹீரோஸ் ஆஃப் சிங்கப்பூரை செல்யூட் பண்ணுறதுக்காக ஒரு ஷோ. இந்த ஷோட பேர் நன்றி நண்பரே. நன்றி நண்பரே. என் பேர் இவர் ஜேம்ஸ். நான் ஜேம்ஸு, இவங்க திவ்யா. நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுறோம். எனக்கு முதலே தெரிஞ்சிச்சா? அப்புறம் ஃபெயில் பண்ணிட்டோம். அப்பயும் பாரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இதெல்லாம் சர்ப்ரைஸ். இது சர்ப்ரைஸ். எஸ். ஸோ கோச் சாரா, எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? இந்த மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே, இது ஒரு வசந்தம் ஷோ, இந்த மாதிரி செல்யூட் பண்ணுறோம் அந்த சைலண்ட் ஹீரோஸ்ன்னு. சர்ப்ரைஸாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு பாப்புலாரிட்டி எனக்கு எப்பொழுதும் பிடிக்காது. எனக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, நம்ம கடைசியில் கொண்டு போகிறது நம்மளோட பாசத்தை தான். நம்ம காசு எவ்வளோ சேர்த்தாவும் நம்ம கொண்டு போக மாட்டோம். ஸோ அதுதான் என்னோட எப்பொழுதும் இன்ஸ்பிரேஷன். அதுதான் என் பேரண்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் பிள்ளைங்களுக்கும் அதான் கற்றுக் கொடுப்பேன். ஸோ இவர் அனிருத், அவங்க அப்பா 2 பேரும் ஒரு 2 மணி நேரமாக உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஹாய் சொல்லிடுங்க. தேங்க்யூ அனி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் பல மக்களுக்கு நிறைய அன்பு கொடுத்துருக்கீங்க. நாம் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் சாப்பாடு. அதை நம்ம 2 பேரும் சமைச்சிருக்கோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கோச் சாரா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கீங்க, யூனோ உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் ப்ரையாரிட்டியாக வைக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு புரியுதா, இல்லை உங்களுக்கு தெரியுதா எத்தனை வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி வேறு நீங்கள் நிறைய ஃபேமிலிஸ், நிறைய பேரண்ட்ஸ், அவங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையை, அவங்க தோற்றத்தை நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு புரியுதா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் தெரியுதா நான் பார்க்குறது இல்லை. ஏன்னா எவ்வளோ செஞ்சாலும் அது நாட் இனஃப். நம்மளால் செய்ய முடிகிற வரைக்கும் செய்வோம். செய்ய முடியாத போதுக்கா த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் will take over. ஸோ என்னோட ஃபிலாசபி என்றைக்கும் நான் இல்லைக்கா கூட என் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் சந்திரா அண்ட் ஆல் திஸ் they've been with me for 10 years. Now they are assistant coaches. பிற்காலத்தில் அவங்க தான் இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன். நான் கொடுத்த வேல்யூஸையும் நாலேஜையும் அவங்க மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை எப்பொழுதும். நீங்கள் எங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் என்கரேஜிங் அஸ். ப்ளீஸ் சாப்பாடு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக தான் சமைச்சோம். ஐ ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஜேம்ஸ், அவரோட நல்ல மனசு அங்கேயே என்னால் இங்கே உணர முடிஞ்சுது. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அவர் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர்
நிறைய விஷயம் செய்கிறாரு. அதே சமயத்தில் வந்து அவர் வாழ்க்கை அந்த லைஃப் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதுலேயே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த எபிசோட் மூலயமா கோச் சாரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வெரி ப்ரவுட் இந்த எபிசோடுக்கு வந்து அவர் ஒரு சைலண்ட் ஹீரோவாக இருக்கார். நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல நண்பர். சரி, நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காரு. நாம நம்ம வேலையை பார்த்துடலாம். பார்ப்போம். ஸ்ரீநாராயண மிஷன் ஹோம் மற்றும் நம்மளோட வசந்தம் அப்புறம் நன்றி நண்பரை நிகழ்ச்சியோட இணைந்து இந்த சாப்பாட்டை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நன்றின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் Thank you so much. பண்ணுங்க. Bye.